சாந்தி. 19/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இந்த பழைய உலகிலிருந்தும் உங்கள் பழைய சரீரத்தில் இருந்தும் உயிருடன் மரணித்து வாழ்ந்து வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். ஆகவே சரீர உணர்வை துண்டித்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். கேள்வி: மிகச் சிறந்த முயற்சியை செய்யும் குழந்தைகளின் அடையாளங்கள் எவை? பதில்: மிகச் சிறந்த முயற்சியை செய்யும் குழந்தைகள் அதிகாலையிலேயே எழுந்து ஆத்ம உணர்வில் இருப்பதை பயிற்சி செய்வார்கள். அவர்கள் ஒரேயொரு தந்தையை நினைவு செய்வதற்கே முயற்சி செய்வார்கள். அவர்கள் எந்த ஒரு சரீரதாரிகளையும் நினைவு செய்யாது ஒரேயொரு தந்தையையும் 84 பிறவி சக்கரத்தையும் நினைவு செய்வதையே இலக்காக கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் அற்புதமானதொரு பாக்கியம். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையிடம் ஆசீர்வாதங்களை கேட்பதற்கு பதிலாக உங்கள் கர்ம கணக்குகள் அனைத்தையும் நினைவு யாத்திரையின் மூலம் முடித்து விடுங்கள். தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த நாடகத்தை மிகச் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 2. இப்பழைய உலகினை பார்க்கின்ற போதிலும் எதையும் நினைவு செய்யாதீர்கள். ஒரு கர்மயோகி ஆகுங்கள். சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். ஒருபோதும் அழாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் வீட்டில் உங்களின் குடும்பத்துடன் வாழும்போது நான் என்ற உணர்வுகள் எல்லாவற்றையும் துறப்பதன் மூலம் ஓர் உண்மையான நம்பிக்கை பொறுப்பாளராகி மாயையை வென்றவர் ஆகுவீர்களாக. எப்படி குப்பையில் கிருமிகள் உற்பத்தியாகுகின்றனவோ அவ்வாறே எங்கே எனது என்ற உணர்வு இருக்கின்றதோ அங்கே மாயை பிறப்பு எடுப்பாள். மாயையை வென்றவர் ஆகுவதற்கான இலகுவான வழிமுறை உங்களை ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக கருதுவதேயாகும். ஒரு பிரம்மா குமார் என்றால் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருப்பதாகும். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளருக்கு எவரிடமும் எந்தவிதமான பற்றும் கிடையாது. ஏனென்றால் அவருக்கு எனது என்ற உணர்வு இருக்காது. நீங்கள் உங்களை ஓர் இல்லறத்தவராக கருதும் போதே மாயை வருவாள். ஆனால் நீங்கள் உங்களை ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக கருதும் போது மாயை ஓடிவிடுவாள். ஆகவே உங்களுடைய குடும்பத்துடன் எதையும் செய்ய முன்னர் பற்றற்றவர் ஆகுங்கள். நீங்கள் மாயையால் பாதிக்கப்படாதவர் ஆகுவீர்கள். ஸ்லோகம். எங்கே அகங்காரம் இருக்கின்றதோ அங்கே நிச்சயமாக ஏதாவது அவமதிக்கப்பட்ட உணர்வு இருக்கும். அவ்யக்த சமிக்ஞை. சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். நீங்கள் எழுந்து நிற்கும் போது, அமரும் போது, பேசும் போது, சேவை செய்யும் போது மக்கள் உங்களின் அக சுத்தத்தையும் சத்தியத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும். அப்போது மட்டுமே உங்களால் கடவுளை வெளிப்படுத்துவதற்கு கருவிகள் ஆக முடியும். இதற்கு தூய்மையின் ஒளியானது சதா ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். சிறிதளவேனும் குழப்பத்தை கொண்டிருக்காதீர்கள். எந்த அளவிற்கு தூய்மையின் ஒளி அசைக்க முடியாமல் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இலகுவாக மக்களால் தந்தையை இனங்காண முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.